வெல்கம் டு மதுரை மஹாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் ஃப்ரை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மஷ்ரூமை மைதா மாவு இல்லைன்னா அரிசி மாவு போட்டு நல்லா கோட் பண்ணிவிடுங்க. இப்படி கோட் பண்ணுறதுனால அது மேலே இருக்க டஸ்ட்டு, அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே கூட ஈஸியாக வந்துடுது. ஸோ இதை ஒரு செகண்ட் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா ஏரியாலையும் அந்த மாவு போய் செட் ஆகிடும். இப்போது இதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறனால நல்லா வெள்ளை வெள்ளையன்னு ஆகிடும் மஷ்ரூம். உங்களுக்கு குக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த கருப்பெல்லாம் எதுவுமே இருக்கவே இருக்காது. அவ்வளோதான். இப்போது எவ்வளோ க்ளீனாக மஷ்ரூமை வாஷ் பண்ணியாச்சுன்னு பாருங்கள். ஸோ அதில் இருக்க அந்த கருப்பு எல்லாமே போயிடுச்சு. இதை கொஞ்சம் இப்போ பெரிய பெரிய பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக பண்ணால் அதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இன்னுமே சுருண்டுரும். ஸோ இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு மஷ்ரூமை ஒரு 4 பீஸாக போட்டுக்கோங்க. இப்போது எல்லா மஷ்ரூமையும் நம்ம கட் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி ஒரு 10லேருந்து 12 மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை. பிகாஸ் மஷ்ரூம் தண்ணி விடும். தண்ணியிலே அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மஷ்ரூம்ஸையும் ஆட் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பேச்சுலா வச்சுட்டு அந்த ஆயிலோட அந்த மஷ்ரூம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டோன்னா இன்னும் நல்லா அந்த மசாலா இதோட மர்ஜ் ஆகி கோட்டிங் ஆகிறது ஈஸியாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிக்கணும். அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம எண்ணெயோடு கோட் பண்ண மாதிரியே இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறமும் 2 கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஈஸியாக நீங்கள் போட்ட மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே கோட் ஆகிடும். நம்ம ஏன்னா ஏற்கனவே அந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது ஈஸியாகவே ஆகிடும். ஒரு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. திருப்பி ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இன்னமுமே மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கலை. ஒரு 3 நிமிஷம் கழித்து தான் அப்படியே மெதுவாக தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இடையில நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி விடும்போதே உங்களுக்கு தெரியும், லைட்டாக அந்த வாட்டர் கண்டென்ட் வெளியே வர ஆரம்பிக்கும் மெதுவாக. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ மூடி வைக்கிறதுனால சீக்கிரமாகவே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும் மஷ்ரூமு. அது வேகிறதும் கொஞ்சம் ஈஸியாக ஆகிடும். இப்போ நம்ம மூடி வச்சு வேக விட்டதுக்கப்புறம் பார்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி விட்டுருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக இன்னுமுமே நல்லாவே தண்ணி விடும். அதுலேயே மஷ்ரூமும் கூட நல்லா வெந்துடும். இப்போது நிறைய தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். ஸோ இது ஃபுல்லும் வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 5 to 7 மினிட்ஸில் தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. இப்போ லைட்டாக இப்படி கிண்டி பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியும். ஸோ ஆயில் கொஞ்சம் பிரிஞ்சு வரும்போதே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் மஷ்ரூம் குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி 2 பொடி நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ஃப்ரை பண்ணி அரைச்ச சோம்புத்தூள் ரொம்ப லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இதில் தூவி விட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான பெப்பர் பவுடரும் இதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த 2 பவுடரும் போடுறதுனால, அதுவும் லாஸ்ட்டாக போடுறதுனால இந்த மஷ்ரூம் ஃப்ரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான், டேஸ்டியான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடும். இது மேலே லைட்டாக கறிவேப்பிலை தூவி விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி.